விஜய் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவார், யாரும் அவரை நம்பாதீங்க எச்சரித்த விஜய் மாஜி மேனேஜர். வருகிற தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் படுதோல்வியை சந்திக்க போகிறது. அதன் பிறகு அரசியலும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம் என விஜய் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விடுவார் என்று விஜயின் முன்னாள் மேலாளர் எச்சரித்துள்ளார். சுமார் 27 ஆண்டுகளாக நடிகர் விஜயின் மேலாளராகவும் மக்கள் தொடர்பு அதிகாரியாகவும் அவரிடம் பணியாற்றியவர் PT செல்வகுமார். நடிகர் விஜய் நடித்த புலி என்ற படத்தின் தயாரிப்பாளரும் இவர்தான். நடிகர் விஜயிடமிருந்து விலகி கலப்பை மக்கள் இயக்கம் என்ற அமைப்பை PT செல்வகுமார் நடத்தி வந்தார். சமீபத்தில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அவருக்கு கட்சியின் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. PT செல்வகுமார் திமுகவில் இணைந்தது முதல் தொடர்ந்து நடிகர் விஜய் குறித்து கடுமையாக விமர்சித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த PT செல்வகுமார் நடிகர் விஜய் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். நடிகர் விஜய் குறித்து PT செல்வகுமார் அப்போது கூறியதாவது: திமுக தலைமை உத்தரவிட்டால் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுவேன். விஜய் எந்த தொகுதியில் யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு எதிராக களமிறங்கி பணியாற்றுவேன். ஏழை ரசிகர்களுக்கு விஜய் செய்த துரோகத்தை தோலுரித்து காட்டுவேன். பாலபிஷேகம், கட் அவுட் என ரசிகர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டனர். அவர்களுக்கு வருமானம் தரக்கூடிய எந்த முயற்சியையும் விஜய் எடுக்கவில்லை. கப்பல் கவிழ்ந்தால் பயணிகளை காப்பாற்றிவிட்டு தன்னுயிரை துறப்பவரே உண்மையான கேப்டன். ஆனால் கரூரில் தன்னை தேடி வந்து உயிரிழந்த ரசிகர்களை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து தப்பிச் சென்றவர் விஜய். அவரை பார்க்க வந்த அப்பாவி மக்கள் அநியாயமாக கரூரில் உயிரிழந்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போன்ற போலி அரசியல்வாதிகள் அடைக்கலம் புகுந்துள்ளனர். ஊழல் புகாரில் சிக்கியவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வரவில்லை, ஓய்வு எடுப்பதற்கான இடமாகவே தாவேகா கட்சியை நினைக்கின்றனர். விஜயின் அரசியல் வருகை இளைஞர்களுக்கு பெரும் ஆபத்தாக மாறப்போகிறது. வருகின்ற தேர்தலில் தோல்வியடைந்து எதிர்காலமே கேள்விக்குறியாகும் நிலைக்கு விஜய் தள்ளப்படுவார். அதன் பிறகு விஜய் இந்தியாவில் இருக்க மாட்டார், வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விடுவார் என்று PT செல்வகுமார் கூறியிருக்கிறார். எனவே இளைஞர்கள் விஜயை நம்பி பணத்தை செலவு செய்ய வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். விஜயுடன் அவரது மேனேஜராக நீண்ட காலம் பயணித்த PT செல்வகுமார் இப்படி பகிரங்கமாக விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறியிருப்பது தமிழக அரசியல் மற்றும் தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவரது திரையுலகம் தரப்பிலிருந்து பெரிய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கவில்லை. பெரிய நட்சத்திர நடிகர் நடிகைகள் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லக்கூட முன்வரவில்லை. ஆனால் திரையுலகம் சார்ந்த பலரும் விஜய் குறித்து கடுமையான விமர்சனங்களை மட்டுமே முன்வைக்கின்றனர். விஜயுடன் 27 ஆண்டுகள் இருந்த அவரது முன்னாள் மேனேஜர் PT செல்வகுமார் விஜய் குறித்து இப்படி தாறுமாறாக பேசியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.